இல்ல சிஎம் ஆபீஸ்க்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகே, பாப்போம். ஓகே. சரி ப்ரோ, தண்ணி நான் வரமாட்டேங்குங்க. தண்ணி வரமாட்டேங்குங்க. இதாங்க பிரச்சனை. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ் இருந்தா. புரியுது. ஓகே, ஆ தேங்க்ஸ் ப்ரோ. ஆ வரேன். நமக்கு 5% சார்ஜ், கரண்ட் வேற கட் ஆகுது. ஐயோ என்னையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எலெக்ஷன் டைம்ல தான் எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணுவீங்களா? தண்ணி, கரண்ட். அடிக்கிற வெயில்ல தாங்க திருத்தம், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஏன் எலெக்ஷன் முடியறதுக்கு முடிய கரண்ட் கட் ஆகுது. ப்ரோ எம்சிசி இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. ரிசல்ட் வர வரைக்கும் எம்சிசி மாடல் கூட கான்டாக்ட் திமுக இருக்குங்க. காரங்களை யாரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முனிசிபாலிட்டி தண்ணி வாட்டர் கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குப்பா. சிஎம் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஹெல்ப்லைனுக்கு சொல்லிட்டேன். என்ன லோக்கல்லையும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்ன இதுங்க வேஸ்ட்டு. இதுங்க ஒன்றும் ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. காசு கேட்குறானுங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணலான்றது யாராவது திமுக காரங்க இருந்தா சொல்லுங்க. இதை காட்டும் ப்ரோ நல்லதான். வில்லேஜ் பஞ்சாயத்துனா அந்த கிளர்க்கு கான்டாக்ட் பண்ணலாம், அவங்க பண்ணி தருவாங்க. நீங்க சிட்டில இருக்கீங்களா இது வரைக்கும் தெரியல. லேபர் இங்க பாருங்க, வரி கட்டுறேன், வீட்டு வரி கட்டுறேன், சரியா? நீங்க எப்படி என்கிட்ட காசு கேட்கலாம்? தண்ணிக்கு சேர்த்து தானே வரி கட்டுறேன், எப்படி காசு கேட்கலாம்? கரெக்டா இல்லையா? என்ன கேட்கல லா பாயிண்ட் பேசுறேன்னா, ஆமா நான் வரி கட்டுறேன்ல, எனக்கு தண்ணி வரல. சொந்தக்காரனே பதவியில இருந்தாலும் காசு கேட்கறான் ப்ரோ. மற்றவனுக்குலாம் தண்ணி வருது, எனக்கு மட்டும் தண்ணி வரலன்னா அப்போ நீ தான் சரி பண்ணணும். பைப் லைன் போட்டீங்க, மீட்டர் வச்சிங்க, இன்னும் மீட்டர் வைக்கல, தண்ணி விட்டீங்களா, எலெக்ஷன் முடிச்சுட்டாங்க அப்படின்றீங்க. நான் சொல்லக்கூடாது, ஸ்பேஸில் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். ஒரு நாள் வரல, 2 நாள் வரனா பரவாயில்ல, 10 நாள் தண்ணி வரல. ப்ரோ புரியுது, மீட்டர் வைக்கிறாங்களா தண்ணிக்கு. பட் எங்க ஊர்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது ப்ரோ. காலைல ஒரு 2 hours மதியம் ஈவினிங். அது ஒரு பஞ்சாயத்து கூட பொறுத்து இருக்கு. கொஞ்சமா தமிழ்நாடு முழுக்க அப்ளை பண்ணிருக்கேன். இங்க பெங்களூர்ல மீட்டர் வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. பட் ஊர்ல தமிழ்நாட்டுல எங்க வீட்டுல சொந்த வீட்டுல எதுவும் மீட்டர் கிடையாது. காலைல ஒரு 2 hours, மதியம் ஈவினிங் ஒரு 2 hours விட்டுருவாங்க. சாயங்காலம் தண்ணி வருது, காலையில மட்டும்தான். அதான் இப்போ முரட்டுத்தனமா ஒரு ஓட்டிங்ல பெரிய பிரச்சனை அங்கதான் நடக்க போகுது. இவனை என்ன பண்ணிட்டானுங்க, தண்ணி ஒழுங்கா விடாம காலையிலே சாயங்காலம், முன்னாடி காலையிலே தண்ணி வரும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலையிலே தண்ணி வரும். விடியகால நைட்டு முழுக்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். இப்போ அதை கட் பண்ணிட்டானுங்க. சாயங்கால நேரத்தில் தண்ணி இல்லை, காலையில மட்டும்தான் தண்ணி. எவன் ஓட்டு போடுவான் அப்புறம்? கடுப்பாக வேணாம் மாட்டானா? சரி, நேற்று நான் முனிசிபல் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த கோடு கொடுத்தாங்க, அந்த கோடு முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜிப்சி கூட அனுப்பிச்சி விட்டேன். இந்த கோடு வச்சிருக்கிறேன், அங்கே ரிஜிஸ்டர் பண்ணேன், அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சிஎம் ஹெல்ப்லைனுக்கு சொல்லிட்டேன். இதை ஒரு 2 நாள் பார்ப்பேன், எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லைன்னு பார்ப்பேன். 10 நாள் 15 நாள் தண்ணி வரல. போய் எத்தனை தடவை, 8 தடவைக்கு மேலே போயிட்டு ஊராட்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். லேபர் நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். மண்ணை நோண்டி நீ தானே பைப் லைன் போட்ட, நாங்களா போட்டோம்? அப்புறம் எதுக்கு வீட்டு வரி கேட்குறீங்க? குடிக்க தண்ணி அது ஒழுங்காக சரியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்று லைனை மாற்றி விடு. போன வாரம் கரண்ட் கம்பி அருந்து கீழே வந்துருச்சு, தெரியுமா உங்களுக்கு? வாசல்லைங்க, சின்ன பசங்க வெளில போகிற வர, என் வீட்டிலே 4 குழந்தைங்க இருக்குது. வெளில வாசலில் விளையாடும் போது என்ன இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மழை நாள் வரப்போதா, ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் அக்டோபர்லாம் மழை நாள் வருமா? நீ என்ன பண்ணணும், ஜூன் ஜூலை மாதமாக பார்த்துட்டு இந்த லைன் பக்கத்தில் இருக்கிற கிளை ஏதாவது கிளை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே வெட்டி கழிச்சு விட்டுருணும். அப்போ தான் அடுத்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், என்ன டிசம்பர் மாதம் வரைக்கும் 5 மாதம் வரைக்கும் எதுவும் கிளை எதுவும் கம்பி மேலே சாயாமல் இதெல்லாம் கரண்ட்டு கட் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் விட்டுருவாங்க. டே ஷெட்யூல்னு ஒரு நாள் அன்றைக்கி டே ஷெட்யூல் பண்ணுறேன். அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ணுறது இல்லை. நான் என்ன கேட்குறேன், இபி டிபார்ட்மெண்ட்டு, போக்குவரத்து துறையை இப்போ முதல்ல தயவு செஞ்சு பழி வாங்குறதை விட்டுட்டு இந்த இபி துறையை கையில் பிடி. முதல்ல 3/4 பேர் வேலை பார்க்க மாட்டேங்கிறான். என்ன டெண்டர் எடுத்து அந்த டெண்டரில் எவ்வளோ காசை ஆட்டையை போடலாம் தான் காத்துட்டு இருக்கிறானுங்க. கரெக்ட், அந்த கம்பத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். என்ன கேள்வி நான் சொல்கிறேன், ஃபுல் டீட்டெயில் வச்சிருக்கிறேன்.
வந்து மிரட்டுவானுங்க வந்து காசு கொடுங்க. என்ன சத்தமே காணும். யாராவது இருக்கீங்களா இல்லையா? இருக்கும் ப்ரோ. கரண்ட் வந்துருச்சு. நடுவில் கரண்ட் கட்டு வர, தண்ணி கட்டு வர. ஏப்பா யாராவது இருந்தால் சொல்லுங்கப்பா. நான் வாட்டர் போர்டுக்கும் சொல்லிட்டேன், தமிழ்நாடு சிஎம் ஹெல்ப்லைனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்து வேற என்ன பண்ணால் இவங்க எடுப்பாங்க? தமிழ்நாடு வாட்டர் போர்டு, எனக்கு முனிசிபாலிட்டி சென்னை வாட்டர் போர்டு தனியாக சர்வீஸ் ஒன்று இருக்குது, 4 நம்பர் இருக்குது, அது கால் பண்ணால் போக மாட்டேங்குது. அதனால தான் தமிழ்நாடு இவருக்கு சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ண அந்த ரிஜிஸ்டர் நம்பரும் எனக்கு கொடுத்துட்டாங்க, புகார் எண்ணியே எனக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இல்லை பாலிமர் சேனலு இந்த மாதிரி சேனலில் எடுத்து வீடியோ போட்டு கொடுத்தாதான் நடவடிக்கை எடுப்பாங்களா? 20 நாள் ஆகுதுங்க தண்ணி, குடி தண்ணி. இது என்ன சொல்கிறது? நான் கம்ப்ளைண்ட்டு 8 தடவைக்கு மேலே போய் கொடுத்துட்டேன். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் புக்லேயும் கொடுத்துட்டேன். இதுக்கும் மேலே நீங்கள் தண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மற்றவனுக்கெல்லாம் தண்ணி வருது. அப்போ எனக்கு தண்ணி வரல அப்படின்னா நீங்கள் வந்து பைப் லைனை நோண்டி லேபர் வசதி நான் தான் பார்த்துக்கணுமா? எப்படி? அப்புறம் ஏன் வரி வாங்குறீங்க? வீட்டு வரி வாங்குறீங்க. அந்த காசை வச்சு என்ன பண்ணுறீங்க? இதான் அங்கே சொல்லிட்டேன், என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். சரி, ஏதோ ஒரு விஜய் ஃபேன் மைக் கேட்டிருக்காரு, கொடுத்துருக்கேன். பலீரியன் வணக்கம், கேக்குதா? பலீரியன் மசூட்டி இருக்காப்லையா? ரெட் டிராகனே அஸ்வின் கேக்குதா இல்லையா? கேக்குது ப்ரோ. ஹேங் ஆயிருக்கு, அதனால வந்து யார் ஸ்பீக்கர் எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. பலீரியன் ஒரு ஐடிக்கு மைக் கொடுத்தனே. பலீரியன் என்ன சைனா ஐடிலாம் வந்து மைக் கேக்குது? சைனீஸ் Chinese. We don't know Chinese. We know noodles. பிபி பிடிசி டார்ஜி. இது சொன்னியா? என்ன அது பயோ பார்த்தா பயங்கரமா இருக்கு. 20K ஃபாலோவர் எல்லாம் இந்த ரெட் ட்ராகனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துருக்கு. இவனை போட்டு உதச்சா சரியா போயிடாமா? ஜிச்சு மிஷி கச்சு புஷி மிச்சு புஷி. எனக்கு இல்ல இவங்களுக்கு என்ன என்ன புரியுதுன்னு ஸ்பேஸ்ல வந்து உட்காந்துருக்காங்க, புரியலையே பிபி. அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. சைனீஸ்காரங்க ஐடி எல்லாம் வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னு அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மிச்சு பிஷி, எனக்கு தெரிஞ்ச மிச்சு பிஷி ஏசி நல்லா இருக்கு புஷி. அப்புறம் எனக்கு சூஷி தெரியும், பட் எனக்கு பிடிக்காது சூஷி. சைனீஸ்காரன்ட்டே நாங்க பேசுவோம்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே நான் கடைசியா பார்த்த படம் ஜாக்கி சான் படம், அதுவும் நல்ல படம் இல்ல, மொக்க படம். ஓ அவர் ஹாங்காங்கா? சைனீஸ் இல்லையா? மறந்தே போயிட்டேன். எல்லாமுக்கும் ஒரே மாதிரியா. தலைவர் ஃபேன் என்ன ரஜினி படம் என்ன பார்த்தேன்னு கேளுங்க. அது ஜப்பானு, அது ஜப்பானு. டங்கால் படம் பாத்தீங்களா? டங்கால் டங்கால் அமீர் கான். இப்படிதான் 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இப்படி திரும்ப சுத்திட்டு இருந்தேன். ராத்திரிலே ஸ்பேஸ போடுவோம் மெட்ராஸ் ஃபேன். இந்த சைனாக்காரன், ரஷ்யாக்காரன், அமெரிக்காக்காரன் எல்லாம் வருவானுங்க. என்ன பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டு அவங்க ஊர் படங்கள்லாம் எடுத்து வச்சு பேசுவோம். அவங்க பதிலுக்கு உடனே பாலிவுட்னு செம்ம கோபம் வரும் எனக்கு. ஒக்கால வழி நேரம் உன் ஊர் படத்தை பத்தி பெருமையா பேசினேன். நீ என் ஊர் படம் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல, கோலிவுட்னு சொன்னா கூட பரவாயில்ல, பாலிவுட்டும் சுர்னியர் எனக்கு. இதான் அதனாலதான் நார்த் இந்தியா ஹீரோஸா போட்டு பொழப்பேன். அப்பப்ப கேட்டா அவனுக்கு இந்தியன் சினிமாவே பாலிவுட்டும்பான். கடுப்பாகுமா ஆகாதா?
பாலிவுட நம்ம எவ்வளவு பரவாயில்ல. அவங்க என்னத்த படம் எடுக்கிறானுங்க, ஒரு கும்பலா வச்சுட்டு பண்ணுங்க. இது அதுவா அட்ஜஸ்ட் பண்ணாதான் அங்க மார்க்கெட்டே பொண்ணுங்களுக்கு ஓப்பனாவே அது சொல்லுவானுங்க ஆம்பளைக்கும் adjust தான். பண்ணு. நீங்க வேற ஆம்பளைக்கும் சேர்த்துதான். அது வேறயா? ஆமா ஆமா. நான் மொசகட்டி பாலிவுட்ல ஹீரோ வரீங்களா? அஸ்வின் நீங்க, கார்த்திக் போட்டு தள்ளிடுவாங்க ப்ரோ. ஹீரோ ஆகணும்னு நினைச்சாவே போட்டு தள்ளிடுவானுங்க அவனுங்க, இல்லாட்டி நம்மளே தற்கொலை பண்ண வச்சிருவானுங்க. அங்க அங்க மாதிரியா? பயங்கர நெப்போட்டிசம் இருக்கு. அங்கெல்லாம் செம்ம நெப்போட்டிசம். நம்மள வாழ விட மாட்டாங்க. தெலுங்குலயும் அதே மாதிரிதான். ஹிந்தி படத்துலயும் அப்படிதான், நெப்போட்டிசம் தான் full ஆ. மலையாளமும் தமிழ் சினிமா மட்டும்தாங்க ஒரு இதா இருக்கு. ஆனா தமிழ் ஆமா சினிமாலயும் கொஞ்சம் ஆமா. நெப்போட்டிசம் எல்லாம் இருக்கு. இருக்கு. ரொம்ப இல்ல. அது ஆனா இந்த ரொம்ப இருக்கிறது வந்து மும்பைலயும் இங்க அதுவும் ஹைதராபாத் இந்த தான். புண்டாம எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் பண்ண வேலைதான். யாரு கண்டா நாளை பின்ன யாரோட பையன் கூட வேணாலும் இங்க பெரிய ஹீரோ ஆகலாம். இந்த சொன்னா கடிக்க வருவீங்க. இந்த அவன் இருக்கிறான்ல, அவன் பேர் என்ன, இந்த திக்கித்து திக்கித்து வாராலே வாராலே ஒருத்தன் பாட்டு பண்ணான், அவன் பேர் என்ன? பாட்டை கேட்டாலே கருப்பு சோபிக்கரோ படத்தோட இதை வரும். மியூசிக் டைரக்டர் சோபிக்கரோ இதை வரும் தெரியல. சோபிக்கர்னு நினைக்கிறேன், பேர் என்ன தெரியல. அபியங்கர். ஆமா அபியங்கர் ஆமா. அபியங்கர். சார் எப்படி பேரு, சார் எப்படி இங்க மீடியால ஃபேமஸ் ஆனாரு? இன்ஃபுளுன்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சஸ புடிச்சு தானே சார் ஃபேமஸ் ஆனாரு. ரீல்ஸுக்கு பாட்டு கொடுத்து எல்லாம் ஃபேமஸ் பண்ணுங்க. கீழே வந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க, டேலண்டால வந்தாங்கன்னா லிஸ்ட்ல நான் வந்து இளையராஜா, ஏஆர் ரகுமானு, அனிருத், விஜய் ஆண்டனி, இமானு எல்லாரையும் நான் ஹாரிஸ் ஏத்துப்பேன். ஜெயராஜ். ஸ்ரீ பிரகாஷ் இவனெல்லாம் நான் ஏத்துப்பேன். கொஞ்சம் டேலண்டோட மேல வந்தேன். நான் இவனெல்லாம் நான் டேலண்டோட மேல வந்தாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். இருந்தாலும் எவன் பாட்டுதான் ப்ரோ நிறைய பேர் எனக்கு என்ன ஜேர்னல்னு எனக்கு புரியல, என்ன ராகம்னு எனக்கு தெரியல. இந்த லட்சத்துல வேற நடுவில் ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. தலைவர் படத்துக்கு வந்தா மியூசிக்னா அடி கொய்யால எனக்கு சரியான ஆத்திரம் வருது. எனக்கு வாயை மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்கிறேன். நான்லாம் எங்க போனாலும் யூடியூப் பக்கம் வீடியோ பக்கம் இந்த அண்ணன் பசங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு விளையாட சொன்னா அந்த பாட்டை போட்டுக்கிட்டு திக்குது திக்குது வாராலே வாராலே ஓடிப்பிடுவோங்க. பாட சொன்னா கத்திக்கினே இருக்கிறான். பார்த்தா எம்எஸ் அவன் விஸ்வநாதன் முதல்ல இருந்தே அப்படிதான். முதல்ல இருந்தே அவன் இந்த மாதிரி இன்ஃபுளுன்சர் வச்சுதான் வந்தான். ஆல்பம் பண்ணும்போது அவனோட பாட்டை போட்டு ஹிட் ஆக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு அனிருத்தெல்லாம் ஓவர்டேக்லாம் பண்ண முடியாதுங்க. ஓப்பனா சொல்றேன். அவன் போற ரூட்லாம் வேற ரூல். அவன் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சானா, அனிருத்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சானா வேற மாதிரி அடிப்பான் அவன் வீட்லாம். அவனா அடுத்த 10 வருஷம் வரைக்கும் அனிருத் தான். அதெல்லாம் எவனாலையும் மாத்த முடியாது. அனிருத் வேற என்ன தெரியும் சம்பந்தமே இல்லாம அப்பப்ப தெலுங்கு ஜி பிரகாஷ், அனிருத் இவனுக்கு தான் அடுத்த 10 வருஷத்துக்கு கன்ஃபார்ம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. வாங்க சித்ராரு, என்ன ரொம்ப நாள் ஆளா பார்க்க முடியல? கொஞ்சம் ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஏன் இவ்வளோ சீரியஸாக ஏன் பேச வேணும்? சும்மா ஜாலியாக பேசுங்க. ஜாலியாக பேசுறதுக்காக தான் வந்தேன். டாபிக் ஜாலியான டாபிக்காக இருக்கே அப்படின்ட்டு. ஆமா சித்ராவேன், மெர்னா பீச்ல ரெடி பண்ணிட்டாங்களா? விஜய் எப்போ பதவி ஏத்துக்கிறாரு? என்னங்க நான் என்னமோ தாவேக்கார என்னோட எலெக்ஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. ஏங்க எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்டுங்க. அண்ணன் வந்து இந்த பாகுபலி கெட்டப்ல முன்னாடி ஒரு 100 யானை நிப்பாட்டி வச்சு அண்ணா அங்கேருந்து நடந்து வரணும். எப்படி இருக்கும்? ஒரு புறா பறக்க விட்டதுக்கே பீட்டாமைப்பை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 யானையை உட்கார வச்சாங்கன்னா அண்ணன் மேல 100 கேஸு, குழந்தைகள் நிலம் வரையும் கேஸு, எல்லாம் லாலிபாப் இங்கேருந்து பாகுபலின்ற பொறுமை தளபதி தளபதி இங்கே லாலிபாப்பா தூக்கி பறக்கும், விசிலா பறக்கும். சுட்டி டிவில லைவ் பண்ணுவீங்களா? அண்ணா பதவி ஏத்துக்கிறது சுட்டி டிவில லைவ் பண்ணுவீங்களா? வேணாங்க, அந்த இந்த டிவி இருக்குல்ல சிரிப்பொலி, அதுல போடுவோம். ஒரு காமெடி ஒன்று ஆயிடுச்சு எங்க ஊர்ல எலெக்ஷன் அப்ப. தாவேக்காக பூத் ஏஜென்ட்டே போடல. வெளியே அதாவது வந்து வெளியே அந்த பூத்து போடுவாங்கல்ல, அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்கல்ல, அதுக்கு ஆளே போடல யாரும். என் ஊர்ல தாங்க கட்சி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு போட்டானுங்க பூட்டை, இன்னி வரைக்கும் திறக்கல. அப்ப பூத்துக்கு 200 ஓட்டுன்னு. அப்ப அந்த பூத்துல 200 ஓட்டு வந்திருக்காது, 0 ஓட்டு தான்.
என் ஊர்ல இல்லைங்க. இது ஒன்று ரெண்டு பீஸ் ஏதாவது ஊர்ல ஒன்று ரெண்டு இருக்கும், விஜய் ஃபேனு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு சுத்திட்டு இருக்கும் தெரியுங்களா. அதெல்லாம் என் தொகுதியில் ஏதாவது ஒன்று 10 15 ஒரு 100 ஓட்டோ இல்லை 50 ஓட்டோ ஏதாவது ஒன்று சுத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விழும். ஆனா ஜெயிக்கிற அளவுக்குலாம் சீன்லாம் எங்க பொறுப்புலாம் கிடையாது. இல்ல மை ஆக்சிஸ் இந்தியாவோட கருத்து கணிப்பு நேத்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்புற மாதிரி இருக்குன்றது நமக்கே தெரியும். எவ்வளவு அதான் அந்த ஆங்கரே மோசமா கோட் பண்ணி சொல்லிடுச்சு. அந்த ஆங்கரே கோட் பண்ணி சொல்லிடுச்சு, சி இது வந்து எங்களுடைய கருத்து கணிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே நழுவுனுச்சுல. அதான் சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, இது பாருங்க, அது ஒரு சினி ட்ராக் எப்பா எப்பா வெப்சைட் எப்பா நீங்க பேசிட்டு இருங்கப்பா, வந்துடுறேன்ப்பா. ஒரு ஒன்று கொரியர் வந்திருக்கு, வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து ஓகே 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 சரி. சினிமா ட்ராக், சினி ட்ராக்னு ஏதோ ஒரு சைட் இருக்குமே, அதுல இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் போட்டு இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா சினிமால ஃபேக் பண்ணலாம், அரசியல்ல வந்துட்டு ஃபேக் பண்ண முடியாது. இல்ல இந்த ஆள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. 2024லயும் கொடுத்தாரு, 2000 மத்த இதுலயும். அவர் கடைசியா கொடுத்த 3 ஒப்பீனியனுமே தப்பா தான் வந்திருக்கு. தப்பா வந்துருக்கு அவனுங்க காரணம் என்னன்னா, அதுக்கு சில பணம் விளையாடி இருக்கு உள்ளார. அது அது மக்கள் வேற யாரும் மத்தியில வந்துட்டு, நெட்டக்கலனா. அதாங்க அது ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னா, மக்கள் மத்தியில ஒரு அஜெண்டா செட் பண்ணும். இத வந்து நம்பக்கூடாது. எலெக்ஷன் ரிசல்ட் உள்ளபடியே வந்தாலும் அத வந்து நம்பாம, இங்க பாருங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. கேட்டா மை ஆக்சிஸ் ஆமா, இந்தியா பெட்டி மாத்திட்டாங்கன்ட்டு சொல்றதுக்காக, அந்த நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக இவனுங்க பண்றானுங்க. இப்போ இல்ல ப்ரோ, அவங்க இப்போ ஃபேன்ஸுக்கு வந்து சும்மா ஆர்கசம் ஏத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்றானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா இல்ல ஆமா ஆர்கசம் ஏத்த கிடையாது, அவங்களோட தோல்வியை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு. அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனா திமுக நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பழி போடணும். ஆமா அதுக்காக தான் இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆமா ஆமா. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த திடீர்னு இறந்து போயிருப்பாங்க. இறந்து போயிருக்கப்ப ஊருக்குள்ளார ஒரு பேசுவாங்க. என்னன்னா, நேத்தி தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தான் அப்படின்ற மாரி. இப்போ வந்துட்டு ரிசல்ட் அப்போ இவங்களுக்கு நெகட்டிவா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா உண்டாக்குறதுக்காக Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து காசு குடுத்து, என்ன சொல்ல வைப்பாங்கன்னா, கருத்து கணிப்புலாம் பார்த்தோம். நல்லா தான் சொன்னாங்க. டிவிகேக்கு சாதகமா தான் சொன்னாங்க. ஆனா வந்து இப்ப ஏதோ வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. நீங்க கவனிச்சீங்களா? அப்போ ஒரு வாட்டி திருச்சி கிழக்குல வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அப்ப நாங்க போய் சண்டை போட்டோம் பார்த்தீங்களா? அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ண பேசுவாங்க. அது முடிஞ்ச பிறகு தான். அதான் சொல்றேன்ல. இப்போ இனிமே நடக்க போற இது பார்த்தீங்கன்னா, நம்மள மாரியான புரொக்ரசிவ் பாலிடிக்ஸ பேசுறவங்களும், நம்மள மாரியான பொதுஜனத்துல ஒரு நல்ல அரசியல் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போற ஒரு ஒரு கட்டத்துக்கு நாம போறோம் பார்த்தீங்களா? அந்த மாரியான ஒரு மனநிலையில இருக்கோம் பார்த்தீங்களா? அவங்களுக்கும் நமக்குமான போர் தான். நமக் சிம்பிளா நமக்கும் சொல்லணும்னா, இதுதான். நல்ல மனநிலையில இருக்கவனுக்கும் பைத்தியக்காரங்களுக்கும் நடக்க போற அரசியல் தான் பைத்தியக்காரனுக்கும் இனிமே நடக்கிற போர் நடக்கும். தான். அப்படிதான் வருமே. ஆமா. அவன் வந்து தெளிவடையறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அவன் வந்துட்டு எடுத்தோனே வந்துட்டு மாற்று அரசியல் அப்படி இப்படின்னு இங்க எதுக்கு இப்ப சேஞ்சுன்னா எதுக்கு எதுல சேஞ்ச் வேணும்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ வந்து நீ ஒரு 60ஸ்ல போறீன்னா, அந்த டைம்ல வந்து பஞ்சம், பசி, பட்டினி இருந்துச்சு. அப்போ ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு கட்சி வந்துச்சு. அப்ப ஆட்சி புடிச்சாங்க. இது பண்ணாங்க. இப்ப எதுக்காக சேஞ்ச் வேணும்? என்ன விஷயத்துக்கு சேஞ்ச் வேணும்? அத வந்து யாராலயாவது சொல்ல முடியுதா? அவன் வந்து ஒரு 30 வருஷமா ஒருத்தர பார்த்து, திரையில பார்த்து அவன் ரசிச்சுட்டான். அதனால வந்துட்டு அந்த நடிகர் வந்துட்டு எனக்கு வந்து தலைவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? அவருக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸ் பத்தின புரிதல் இருக்கா? இல்ல வந்து அரசியல்னா என்னன்னு தெரியுமா? மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியுமா? எத்தன மக்கள் பிரச்சனைக்கு அவர் வந்து நின்றுருக்காரு? எத்தன வார்டுக்கு அவர் போயிருக்காரு? எத்தன தொகுதிக்கு அவர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு, இது எதுவுமே இல்ல. எந்தெந்த ட்ராக் ரெக்கார்டும் இல்லாத ஒருத்தர வந்துட்டு நான் தலைவர்ன்னு நான் ஏத்துக்க முடியும்? எப்படி முதலமைச்சர்ன்னு ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியும் நானு? எப் இது எதையுமே அவங்க பத்தி சிந்திக்காம, வெறும் அன்பு. அதாவது வந்து இந்த பியூர் லவ்வ வந்துட்டு அந்த ஆளு வந்து ரொம்ப மிஸ்யூஸ் இல்ல பண்றாப்டி. இது அன்பு கூட கிடையாது, இது வந்து பைத்தியக்காரத்தனம். பைத்தியக்காரத்தனம் தான். ஆனா ம். அடிப்படையில ஒரு ஒரு அந்த ஆள் மேல வந்துட்டு ஒரு பியூர் லவ் இருக்குன்னு அது வந்து நம்ம இல்லன்னு சொன்னாலும் அது இருக்குன்னு தான் அர்த்தமே. அதனால தான் அத வந்து மிஸ்யூஸ் பண்ணி தான் அந்த ஆள் விளையாண்டுட்டு இருக்கிறான். அந்த இப்ப எந்த ஒரு பாரபட்சமுமே இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்லாம, மனக்குழப்பமே இல்லாம, அந்த மாரியான ஒரு லவ் வருது பார்த்தீங்களா? அத வந்துட்டு இந்த ஆள் மிஸ்யூஸ் பண்ணிட்டு, இவனுக்கு ஏத்த அந்த பொருளாதாரத்த வந்து உருவாக்குறதுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப நாள முன்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10 ஒரு 5 சீட்டோ, ஒரு 10, 15% 10% வாங்குற ஒரு கட்சி ஆயிடுச்சுன்னா, நாள முன்ன வந்துட்டு அது ஏதோ ஒரு கட்சிக்கு போய் கூட்டணி வச்சுட்டு பொட்டி கட்சியா மாறிரும். இப்ப நெறைய பொட்டி கட்சிலாம் நெறைய கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த மாரி ஒரு 10ஓட 11னா அந்த ஒரு கட்சி மாறி, நம்மளுடைய
நம்மளோட வாக்குரிமையை வந்து அது வந்து பறிக்க பார்க்கும். நம்ம யாரு வந்து ஒரு நல்ல லீடர் வராங்க, அவங்களை எலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, இந்த கட்சி போய் ஏதோ கட்சியோட கூட்டணி வச்சு, அத வந்துட்டு ஓட்ட பிரிச்சு, அப்படி அவங்க ஆட்சியை மாத்தி விட்டு போயிடும். இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் வந்து பயப்படுறதே. இன்னும் சொல்லப்போனா, ஆளுங்கட்சி ஆகட்டும், எதிர்க்கட்சி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு பொட்டி கட்சி வந்து உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க பயப்படுறாங்களே தவிர்த்து, இவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க, இவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து நம்மள டாமினேட் பண்ணுவாங்கன்ற மாதிரியான பயமே அவங்களுக்கு இருக்காது. போன வாட்டி வந்து வெறும் 1300, 1200, 2000 ஓட்டு வித்தியாசத்துல 35 தொகுதியை வந்து திமுக இழந்துச்சு. இந்த வாட்டி 4 முனை போட்டின்றதுனால போட்டி கடுமையா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பண்ணாம அதுக்கு உண்டான பாலிடிக்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே வந்துட்டு அவங்க அவங்க ஒரு வகையான பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே ஏன் இவரை கண்டுக்கலன்றதுக்கு இதான் ரீசனே. ஏன்னா வந்து ஒரு 1000, 1500, 300 ஓட்டு வந்துன்றது வந்து சாதாரணமானது இல்ல. அது எது வேணாலும் பண்ணும். ஒரு ஓட்டே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்றதுனாலதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவங்க அவனை வந்து அந்த ஆளை வந்து கண்டுக்காம விட்டதுக்கு ரீசன் அதான். இன்னும் இல்லாம நீங்க நலத்திட்டம்னு ஒண்ணு சொல்றாரு. அதெல்லாம் வந்துட்டு உள்ளபடியே சாத்தியமா என்னன்றது நீங்களே கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தாலே தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, போலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகே. நானே கொஞ்சம் லேட்டா தான் வந்துட்டேன். நான் வந்து நான் ஸ்பேசஸ் நிறைய நானும் போட்டிருக்கணும், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஆனா அந்த ஒரு தமிழக பட்ஜெட்டே வந்து ஒரு 4.5 லட்சம் கோடி ரூபாய்னா 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு யாராவது ஒருத்தன் வந்து நலத்திட்டம் பண்ணுவேன்னு சொன்னா அவனை நீங்க எப்படி நம்புறது? கேக்குதாப்பா? சொல்லுங்க. கேக்குது. பிளம்மர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு போல பாருங்க. எனக்கு போஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு பிளம்மர் ரிக்வெஸ்ட். ஆமா நான் வேற தூக்கி விட்டு சொல்லி போயிட்டு வந்தேன். இப்ப முதற்கொண்டு பாருங்களேன், அவரு வந்துட்டு பாஜகவோட பேசுறாரு, அதிமுகவோட பேசுறாருன்னு சொல்லி நியூஸஸ் எல்லாம் நானுமே அதே சொல்ல வந்தேன். இப்ப எப்படின்னா 20 தொகுதி 15 தொகுதி டிவிக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு இவனு சொல்றதை வச்சு இவனுங்க என்ன பண்றாங்க, பிஜேபி கூட பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அங்க அசம்பிளி வந்துருச்சுன்னா நம்ம கூட்டணி வச்சுக்குவோம், ஆனா நான் சிஎம் ஆக்கிடுவோம், குமாரசாமி மாதிரி நம்ம இவனை சிஎம் ஆக்கிடுவோம்னு சொல்லி அப்படி கூட பேசிட்டு இருக்கானுங்க. அது நீ அதைத்தான் நம்ம முதல்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றாங்க. அப்போ ரொம்ப பாலிடிக்ஸ் உள்ள போற மாதிரி இருக்கும், பிஜேபி வந்துடும் நம்ம பேசணும்னா. பட் ஆனா அவனுங்க அந்த மாதிரி பேசுறானுங்க. ஒரு பதவிக்காக யார் வேணா என்ன வேணா பண்ணான்ற நிலைமைக்கு இறங்கிட்டானுங்க. அதை மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நான் தாவேகா தரப்புல இருந்தே நான் வரேன், அரசியல் பேசல நானு. சிம்பிளா சொல்றேன். திமுக, அதிமுக, நாம் தமிழர் இவங்க பண்றதுலாம் அரசியல். விஜய் பண்றது அரசியல் கிடையாது, பிச்சை. கோயில் வாசல் என்ன எடுக்கிறதுக்கும் வீட்டு வாசல் என்ன எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கோயில் வாசல்ல யாராவது பிச்சை எடுத்து நம்ம பண்ணோம்னா அதுக்கு பேர் தர்மம். வீட்டு வாசல்ல யாராவது எடுத்து கேட்டான், கைகள் நல்லா தானே இருப்பாருக்கு, எதுக்கு பிச்சை எடுக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்பான். ஓகேவா? பிச்சை எடுக்கிறது பிச்சை, அதுவும் சாதா பிச்சை இல்லை, மிரட்டல் பிச்சை, உரிமையா கேட்கறது, ரா பிச்சை. அதாவது நான் ஏதாவது வந்து உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது அரசியல். அது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. நான் ஏதாவது செய்யணும்னா நீங்கள் எனக்கு ஏதோ ஓட்டு போடுங்க, நான் இது வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், இனிமேலும் எதுவும் நான் செய்ய மாட்டேன், ஆனால் நீ எனக்கு ஓட்டு போட்டுரு, நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன். இது எப்படி? என் முகத்தை பார்த்து நீ எனக்கு ஓட்டு போடு, எப்படி? எல்லாத்துக்கும் மேலே நீ இவ்வளோ நாள் பண்ணதுக்கு பதிலாக கடைசி நாள் அன்னைக்கு நான் பெருசாக ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை பார்த்துக்கல. அந்த எச்சத்தனத்துக்கு, அவ்வளோ பெரிய எச்சத்தனத்துக்கு கண்டிப்பாக இங்கே பதிலடி கொடுத்தவங்க. நான் எங்கே இனிமேல் ஃபோக்கஸ் எங்கே வரும்னா, இனிமேல் திமுக அதிமுக வந்து பிளேம் கேம் ஆட முடியாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இவன் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். இப்போ நீங்கள் தப்பிக்கலாம், ஆனால் 2031 இருக்குல்ல, அப்போ மாட்டிப்பீங்க. அப்போ கேம் எப்படி ஆடும்னா, டிவிகேவை வளர்த்து விட்டது திமுகவா அதிமுகவா தான் வரும். அன்னைக்கு பிஜேபி கூட உட்காந்து லிங்க் பண்ணி பேச மாட்டாங்க. திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து தானே நீங்கள் எல்லாரும் இங்கே வளர்த்து விட்டீங்க, அப்படிதான் பேச்சு வரும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா விஜய் மேலும் நடவடிக்கை எடுக்குங்க. கரூர் விஷயத்துல நடவடிக்கை எடுக்காம விட்டீங்க. இனிமேல் வரக்கூடிய குழந்தைகள் நல வாரியம் கேஸ் கொடுத்துருக்க, அதை வாங்குங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க. அவன் மேல, விஜய் மேலதான் போடணும், அவன் தான் பேசினான், அவன் மேலதான் போடணும். போடுவீங்களா? மே 4ஆம் தேதி ஏதாவது ஒரு இறப்பு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நான் இங்க முதல்ல பிளேம் பண்றது தேர்தல் ஆணையம். அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பிளேம் பண்ணுவேன். 2வது காவல்துறை. 3வது ஆட்சிக்கு வந்து யார் இப்போ ஜெயிப்பாங்கன்னு இருக்குல்ல, 4ஆம் தேதி தெரிஞ்சிடும்ல யார் ஜெயிப்பாங்கன்னு. ஆட்சிக்கு வரப்போற அந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இது 3ம் நடவடிக்கை எடுக்கலைன்னா
அந்த கட்சிக்கு வாக்கு அடுத்த தேர்தலில் சத்தியமா விழாது. நானும் போட மாட்டேன். இங்க யாரையும் போடுறதுக்கும் உட்காந்து ஆன்லைன்ல உட்காந்து கேம்பெயினே பண்ணுவோம். விஜய் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதுதான் நடக்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. குழந்தைகள் நல வாரியம் கேஸ் கொடுத்திருக்கு, மனித உரிமையான கேஸ் கொடுத்திருக்கு, வீட்டு அமைப்பு கேஸ் கொடுத்திருக்கு. அந்த கேஸை வாங்கி நீங்க விஜய் மேல வழக்கு பதிவு செய்யணும். முடிஞ்சது புடிச்சு போச்சு. இனிமேல் நடக்க போறதையா பார்க்கணும். என்னங்க நான் சொல்றது சாப்பிட்டுக்கண்ணே. இது கூட பண்ணலன்னா நான் மே 4 ஏதோ ஒரு குழந்தை ஏதாவது செஞ்சுக்குது, என்ன பண்ணுவீங்க? யாரை பிளேம் பண்ணீங்க? பிஜேபியவா? திமுக பிஜேபி பிளேம் பண்ணுமா? இந்த பிளேமிங் கேம் உங்களுக்குள்ள ஆடிட்டே இருக்கு.